சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 இந்த மாதம் 7வது மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் 1. இந்த ஆடி மாதம் எப்போ வரும்னு கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம். ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்கார். கடக ராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க. மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன். அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுனா ஆடி மாதம். ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும், சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும். ஆடி மாதம்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு, எந்த காலேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை, புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை இந்த 30 நாளும் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது, ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பழத்தட்டு, ஒரு புடவை, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், 2 மாதுளம்பழம், குங்குமம், மஞ்சள், வளையல் வச்சு சாமிக்கு ஒரு 100 ரூபா தானம் தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ முளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்துக்கு வரக்கூடிய இடையூறு வராமல், தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும், நோய் போகணும், கடன் தீரணும், கஷ்டங்கள் விலகணும்னு தான் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க. முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊற்றுங்க, முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க. இப்படி குடும்பத்தோட ஒரு மாதமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு, கவலை போச்சு, நஷ்டம் போச்சு, அவமானம் அவப்பேறு போச்சு, சட்ட சிக்கல் போச்சு, தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது. முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில், அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ள சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசலில் ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது. அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு 3 எலுமிச்சம்பழம் கொடுங்க, 1 மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க. ஆடி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 30 நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமில் வைங்க. இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கும், சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும். இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாதத்தில் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும், நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கும். ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது. வாழ்க்கையை தெளிவாக அற்புதமாக வாழணும் நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குலதெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்ன பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போயிடும், ஒரு குறை வராதுங்க. ஆடி மாதத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம். ஒரு குழந்தை அடி எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும், ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கல்லே அசைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாதத்தை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும், மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க. அவங்கவுங்க ஊர் கோயிலுங்கள்ட பக்கத்தில் வழிபடுங்க. குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும், பயப்படாதீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும். எந்த ஜோதிடரும் வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுப்பேன். என்னுடைய சொந்த வீடு, சொந்த கோவில் இருக்குது. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. சிவாய நம. மேசராசி நம்பர் 1 ராசி, ஸ்தர ராசி, சிகப்புக்கு அதிபதியான ராசி, கோபத்துக்கு உச்சமாக இருக்க வேண்டிய ராசி, ஒரு ஆண் ராசின்னு கூட சொல்லலாம். ஆணாக பிறந்தாலும் ஆணின் தன்மையில் ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. பெண்ணாக பிறந்தாலும் ஆணின் தன்மையில் வலு நிறைஞ்சது, பலம் நிறைஞ்சது, நாடி நரம்பெல்லாம் பலம் வாய்ந்த ஒரு ஜாதகம்னா அது மேசராசியாக தான் இருக்கும்.
மேசராசிக்கு அதிபதி எம்பெருமான் செவ்வாய் பகவான். இரத்த சூடு, கோபம், படித்த பண்புள்ள ஒரு வேலையில் அமையக்கூடிய தன்மை பெண்கள் நிறையாவே இருப்பீங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலைத்துறை, காவல்துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், சொந்த தொழில் பண்ணக்கூடியது, அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடியது, நிலம் புலன்களோட சந்தோஷமாக வரக்கூடிய தருணமும் இந்த மேசராசிக்கு உண்டு. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 வயசுக்குள்ள ஆண்கள் இருந்தீங்கன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஜாலியாக வாழணும். தன்னுடைய தாய் தகப்பனுடைய அனுகிரகத்தில் அவங்களுடைய செலவுகளில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசியில் உண்டு. 25-30 வயசுக்குள்ள மேச ராசியில் உள்ள மேச ராசிக்காரங்களுடைய தகப்பனுக்கு ஆகாது. மேச ராசிக்குள்ள உள்ள ஆண்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணணும். மிஞ்சி போனால் 23-25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும். அப்படி 25க்கு மேலே கல்யாணங்கள் பண்ணலைன்னு கேட்டால் கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கெட்டு போயிடும். ஆண்களுக்கு கலத்தரக்காரகன், பெண்களுக்கு தான் ராகு, கேது, செவ்வாய் தோஷம். அப்போ கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் கெட்டு போனதுனால கால தாமதமாக திருமணம் நடக்கும். ஒரு 27 வயசு, 29 வயசு, 30 வயசில் தான் நீங்கள் மெச்சூரிட்டியே ஆவீங்க. மேச ராசிக்கார உள்ள ஆண்கள். மேச ராசிக்கார உள்ள பெண்கள் சின்ன வயசுலேயே ஏமாந்துருவீங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்துடும். 23 வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று உங்கள் வாழ்க்கையை குழந்தைங்களுக்கே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். நிறையா காதல் திருமணம் பண்ணக்கூடிய ஜாதகம் மேசராசி பெண்கள். ஆனால் 21 வயசுக்கு மேலே கல்யாணம் காதல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு IAS ஆகலாம், ஒரு பெரிய உயர்ந்த பதவியிலையும் வகுக்கக்கூடிய தருணமும் மேசராசிக்கார ஒரு பெண்களுக்கு 25 வயசு வரைக்கும் இருக்குது. 25 வயசுக்கு மேலே ஒரு 30 வயசுக்கு மேலே மேசராசிக்கார உள்ள ஒரு பெண்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஏன்னா உங்கள் தாய், உங்கள் தகப்பன், உங்கள் அண்ணன் தம்பியை எவராது தப்பாக சொன்னாங்கன்னா அவங்கள நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட ஒரு குணாதிசைகளும் மேசராசி பெண்களுக்கு உண்டு. மேசராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயசு வரைக்கும் கணவன் மனைவியில் ஒரு இணக்கத்தோடு இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. 40 வயசு 45 வயசு தொட்டுட்டிங்கன்னா உங்கள் உடம்ப ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கணும். உங்கள் பிள்ளைங்களை வளர்த்து வாலிபமாக்கி அவங்களுக்கு உண்டான தன்மைகளை பண்ண உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் குன்றி போயிடும். மேசராசிக்காரங்க 2025க்கு முன்னாடி தன்னுடைய குழந்தைங்களுக்கு, படித்த பண்புள்ள குழந்தைங்களுக்கு நல்ல திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணி வைக்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. இல்லைன்னா நீங்கள் காசு பணம் ஏமாந்துருக்கணும், எங்கேயாவது நஷ்டமாகணும். கல்யாணத்துக்குனாலும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கடன் வாங்கணும், இல்லை காசை ரெட்டிப்பாக்கணும்னு சொல்லி ஏமாறணும். இது விதி. ஏன்னா மேசராசிக்கு 12வது வீட்டில் தான் ராகு பகவான் 2025 ராகு கேது பயிற்சி வரைக்கும் இருந்தனால விரயமாகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். பலவிதமான நஷ்டங்களெல்லாம் கண்டிருக்கக்கூடிய தருணமும் 2025 ஏப்ரல் மாதத்துக்கு முன்ன வரைக்கும் இருந்திருக்கும். அப்பா அப்படின்னு இப்போ தான் பெருமூச்சு விடுவீங்க. ஏன்னா மேசராசிக்கு இப்போ யோகந்தான். சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால ஒரு குறை கிடையாது. விட்டது தொட்டது எல்லாமே விளங்க போகுது. நஷ்டமான பொருள்களுக்கு கணக்கு இல்லாமல் லாபங்கள் வரக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய நேரம் வருது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அற்புதமான ஒரு மாதம். நீங்கள் தான் உங்கள் ஊர்கிட்ட இருக்க கோயிலுக்கும் போகணும். இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலில் முருகன் அந்த தரிசிச்சுட்டு கோயில் வாசலில் குளக்கரை வாசலில் அங்காள பரமேஸ்வரின்னு ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலுக்கு ஒரு 3 எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு 2 சாமிக்கு வச்சுட்டு 1 வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஆடி மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் உங்கள் வீட்டில் சுபகாரியம், கல்யாண காட்சிகள், ஏற்பாடுகள், குழந்தை குட்டியோட ஏற்பாடுகள் வரப்போகுது. இருந்தாலும் தெளிவாக இருக்கணும். இந்த ஆடி மாதம் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் மேசராசிக்கார உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.
இந்த ஆடி மாத பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்குள்ளே கோச்சார பலன் மட்டும்தான். கோச்சாரமே ஒரு 50% பலன் கொடுக்கும். இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களையும் நான் சொல்ல போகிறேன். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும். உங்கள் பேர், வயசு, பிறந்த டேட்டு, மந்த்து, இயரு, டைமு, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. எந்த குறையும் வரக்கூடாது. ஆடி மாதம் அற்புதமான மாதம். ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம். எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது. சிவாய நம.